கேளு. நீலமேகம் ஒரு டெஸ்ட் அவர்களுக்கு பொன்னாடி பத்தி கௌரவிக்கப்படுகிறது. என் மாரிமுத்து ஊரின் சார்பாக பொன்னாடி பத்தி கௌரவிக்கப்படுகிறது. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. அந்த திருவிழா முடிகிறதுக்கு அயராது பாடுபட்டவங்க அவங்க எல்லாருமே. ராஜகருங்கு ராஜகருங்க அவர்களுக்கு ஊரின் சார்பாக 24 நபர் உடனே எந்த பிரச்சனைனாலும் இவரை தொடர்பு கொள்ளலாம். அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. பால்குடம் மற்றும் அக்னிச்சட்டி நிகழ்ச்சிக்கு பொருளுதவி செய்து எந்த நிகழ்ச்சி என்றாலும் கேட்ட உதவிக்கு இல்லை என்று சொல்லாமல் உதவி செய்து கொண்டிருக்கும் எஸ் முருகன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. பால்குடம் மற்றும் அக்னிச்சட்டி நிகழ்ச்சிக்கு பொருளுதவி செய்த இக்காளிமுத்து காவல்துறை அவர்களுக்கு சார்பாக முருகன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது. கண்ணன் கோயில் பூசாரி குரு இங்கிருந்தாலும் நாடமேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கலிஜரி முனியாண்டி நாட்டில உன் சொல்வாக்கு தப்பாதுடா. உன் கலிஜரி பிறகரைய விட்டு கொஞ்ச நேரம் உடையநாதபுரத்துல உள்ளே உன் தங்கச்சி முத்துமாரி அம்மனையும் இங்க வாழ வந்த அம்மனையும் இந்த ஐயனாரையும் கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா இன்னைக்கு நீ பவனி வர்ற சொந்த குதிரே ஆடாத ஜாமியும் என் கலிசரி உடமரத்தான கூப்பிட்டாட இறங்காத தெய்வமும் என் உத்தடியான கூப்பிட்டா இறங்க அழுயர விச்சருவா அடா அழுயர விச்சருவா அசையாதடா கீனாட்டு என் கருப்பு வெள்ளி புடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு ஓ இடம நீய கொஞ்ச நேரம் நீ மேமாட்டி குத்த வச்சது மதுரை மேல மாட்ட கமாய மாட்டே தாண்டி முனி நீ கால் வச்சு கை கழுவுன கலுங்கடி போட்டாலா தங்கி இருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முனிய நீ தாமதச்சட கருப்பாயுரணி ஒத்த காலே சப்பானியே அட ஒத்த காலே சப்பானி உனக்கு ஒரு காலம் நொண்டியாடா நீ படுத்தது கலங்கடியா அலறுதடா பாராண்ட கருப்பா அழகுமலை காடு விட்டு கருப்பா. நன்றி வணக்கம். எங்களுடைய கதைப்பணி துவக்கம். ஹலோ 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 கல்விக்குரிய கலைவாணி கலைவாணி செல்வம் உணர்வுள்ள
ஆத்தாக்கா இங்க நாடகமாக குடியிருக்கு அத்தாக்கா நடமாக கூட்டிக்கு இருக்கிற ஆத்தாக்கா சோத்து பானையில தண்ணி ஊத்திட்டீங்களா ஆத்தாக்கா பொதுவாக கையில ஊட கட்டி கம்மா ஓரத்துல உட்கார்ந்திருக்க அண்ணன் தம்பிகளா கூத்துவாக்க கூட்டிக்கு இருக்கிற அண்ணாச்சி அண்ணாச்சி. நடமாக வந்த கதை நம்ம சாமியோட அருளோடு நல்லபடியா முடிஞ்சாச்சு. இந்த இடியப்பம் பருத்தி பால்லாம் வீட்டில் வச்சுக்க சூத்தரிச்சு போ வெண்ணமேனே. என்ன இடியப்பம் இன்னொரு ஏத்துப்பா அப்பு மைஜெட் அருமை அருமை இளவட்டமா உட்காந்து தேங்காய் எங்கே வச்சிருக்கேன் பாரு. தேங்காய் ஆம்பளி பாரு பயலுகடா எம்கேஆர் பயலுக ஒழுங்கா படிக்கணும்டா. ஒரு கப்ளிங் தரான். ஹலோ ஹலோ எக்கோ வை. ஹலோ சாமியை கூப்பிட போறேன் இப்ப. அண்ணன் தந்தை நான் வணங்கி உடையநாதபுரம் அருமை நல்ல வந்திருக்கும் சபை வணங்கி உடையநாதபுர கிராமத்திலேயே கட்டழகி நமக்கு முத்துமாரி குடியிருக்கா குங்கும பொட்டழகி பொல்லாத முத்துமாரி குடியிருக்கா குங்கும பொட்டழகி. அன்னை தந்தை நான் வணங்கி
நாடு ரெண்டு ரச்சு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தர மாமா ஓடு ஏலோ ஏலே ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலோ மாமா ஏலேலோ. அங்கிட்டு வம்பார அவனை இங்க தூக்கிட்டு வாடா. என்ன சாமி வருது நோத்தாவோட சாமி அவனை கூப்பிடுவாங்க. சாமியாரதை நான் பார்க்குறேன்னா இங்கே அண்ணன் சாமி அங்கே ஒரு சாமி. ஏப்பா சாமின்னு சொல்கிறது ஆடுன்னா நின்றுக்க என்னமோ இலை அலக்கடலுக்கு மாடு பிடிச்ச மாதிரி நிற்கிறேன் இலை. ஆடு நாள் ஒல்லியாக இருக்க பிடிச்சாலும் அந்தந்தண்டி ஆளாக இருக்க கீழே விழுத்தாட்டி போடு. சாமின்னா மக்களுக்கு அருள் சொல்லிட்டு நிற்கிறதே சாமி. இடியப்பம் மயிரப்பம்னு சொல்லக்கூடாது. ஏத்தா இதில் யார் பிள்ளை மேடம்? உங்கள் பிள்ளை இருக்காங்களா? நல்லா வளர்த்துருக்கிய பிள்ளைய நோத்தவங்க அம்மா சொல்கிறான். அடே படிங்கடா பூரா பேரும் இங்கே வரு. ஏத்தா ரேசரிச்சு வாங்கவா. என் நேரம் வர்ற சொட்டு மருந்து ஊத்த தம்பி அமைதியாக இருக்கணும். ஏப்பா நீ என்னடா தெரியலையா? அங்கே வந்து கவட்டுக்குள்ளே படுக்கிறியா? பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான இடியப்பம் இலை. அடே எல்லாம் விழா கமிட்டி அண்ணன் தானே தலைவர். தலைவர் தானே நீங்கள் ரெண்டு அறவிடு. என்ன தலைவர் ஒர்க் பண்ணுறேன்? என்னை கேவலப்படுத்துகிற மூத்தவனாக இருந்துக்கிட்டு நீ போய் அவங்கள என்ன பண்ண? இப்போ அப்படி சூப்பர். என் சீமியா மையம் இங்கே வா. நீ போகாமே இருக்கலாம். போய் டே பேசாதீங்கடா ஆயுன்னு சொல்ல போனவனே இந்த என்ன கோலாண்டவளை யாரையா காணா நக்கரை போனவருன்னு. எங்கள் அண்ணன் சிரிப்புக்கு இந்த தமிழ்நாட்டை எழுதி கொடுக்கலாம். சரி கல்யாணம் பண்ணிட்டீல பண்ணலைன்னா உள்ள கூட போயிட்டு வா. ஏலே கப்ளிங் ஓசுன்றாங்கடா தம்பிகளா. பூரா பொண்ணு கிடைக்காம திடுறாங்க. அதே ஓன்றாங்க. கல்யாணம் பண்ணாலும் தப்பிச்சுக்கலாம். இப்போ பொண்ணு கிடைக்கல. பூரா பேயா திடுறான். எங்கே பார்த்தாலும் கேட்குற ஊரை உங்கூர் பக்கம் எதுவும் பொண்ணு இருக்கானே. இன்னும் 2026 நான் ஆரம்பிக்க போறேன் எம்கேஆர் கப்ளிங் ஆபீஸ். செகனட்டா கிடமாடுறதுக்கு போறியா? அவனை அரடா. பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான என் பாச தமிழ் உறவுகளே, ஆஞ்சிங்குகள் அத்தனை பேருமே கேப்டன் விஜயகாந்த் ஐயா தான் ஆம்பளை உரம். என் தாய்மாரெல்லாம் கைதட்டுது. பொம்பளை என்ன லேஜானாலா? நீங்க ஊரா அன்னை தெரசா. இன்னும் சில பொம்பளைகளுக்கு கேட்கல என்ன திராசுன்றானே திராசுன்றானே வெள்ளரிக்காய் இருக்கிறான்னு நினைக்க. அன்னை தெரசான்னா எத்தனையே அநாத பிள்ளைகளையும் அநாதைகளையும் தன்னுடைய பிள்ளைகள் பார்த்த ஒரு தாய் தான் அன்னை தெரசா. ஏழை நொப்பம் ஒரு கல்லர் அவனை வெதர்ல எரிதான். பேசாம இருங்கடா. நாடகத்தை கெடுத்து போறாதியாடா. நீ சிரிக்காத, நீ உள்ள போ. எனி டைம் வந்தா எங்க அண்ணன் தான் பெரியப்பா மயன். ஒரு ஊருக்கும் இல்லை. இந்த கயரை கட்டினது யாருப்பா? கயர் கட்டும் போது நெளிச்சுக்கிட்டு இங்கே வர்ற என்ன? ஆனா எங்க ஆத்தா எங்க தங்கச்சி எங்க அக்காலாம் சொல்லவே கூடாது. என்ன கயர் கட்டு புருஷனை சைஸா கூப்பிடும். ஏன் காய் இங்க வாங்க. பொம்பளை ஆளு எவ சொல்லுவா? மசுத்தா இருக்கிற நீ வாயா, என் மடியில் படுத்துக்கங்க, நான் வந்து வேர்க்கல்லையா ஓட்டு வரலாம். ஏழை ஏத்தா அதை சத்தம் போடுங்கத்தா. 4 பேர் உட்காந்துருக்கலப்பா. மண்ணெண்ணை குண்டை எறிதான். பிளேட மெண்டு துப்புடா. ஒரு வய கேட்க இந்த எங்கள் அண்ணன் வந்துருச்சுடா, என் சிங்கம் வந்துருச்சுடா. அவ்வளோதான். ஒன்றுக்கு போறியான்னு கேட்குது வேறு. அது ஒன்றுக்கு போறீங்களா? அது ஒரு பெரியப்பா மையம். இங்கே வா. நீங்கள் 2 பேரும் தலைவர் துணைத் தலைவராக இருந்து இந்த ஊரில் நீ கோடீஸ்வரனாக இருக்குன்னு நாங்கள் தெருவில் தெரியணும். அதே தலைவர் துணைத் தலைவர் 2 பேரும். ஆனால் அந்த பதவியில் இருந்தால் தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். சும்மா கிடையாது. கை தட்டலாம். நீ தட்டக்கூடாது வெண்ணமேனே, அவங்க தட்டணும். நீ இப்படி தட்டு வச்சு இந்த நாடகம் நடத்தி நான் அன்பாளையம் வச்சு சலுப்புட. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் கலகலன்னு. இது நக்கல் குதி தானது. அடே ஏலே மயனே பாண்டி, அது யாரா நிக்கிறேன்?
நீ ஓட்ட குட்டியா யாருறாவே யாரு மயந்தா தம்பி உட்காருப்பா புத்துரு உட்காரு. இன்னும் 10 வருஷம் ஆனா நீ என்னைய பார்த்து கப்பலிங் ஓசன்னு சொல்லு. எந்த குழந்தையுமே வளர்ப்பது யார் கையிலன்னா பெத்த தாய் தகப்பன் கையில் இருக்கு. என் அன்புக்குரிய தாய் தகப்பங்களே, பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து உங்கள் பிள்ளையை நீங்கள் கண்காணிக்கலைன்னா உங்கள் பிள்ளை உங்களுக்கு கிடையாது. காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. என்னை பப்புனா நடக்காதீங்க. உங்களோட ஒருத்தன் எல்லா பேர்த்துக்குமே சொந்தக்காரன். அவளை தமிழன் எங்கெங்கே இருக்காங்களோ தமிழனுக்கு பூரா நான் சொந்தக்காரன். பூரா சித்தப்பு மங்க பெரியப்பு மங்க பூரா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி தான். பிறந்த வயிறு தாப்பா வேற, ரத்தம் ஒன்றுதாயா. எம்கேஆர் பயிலன்றே அந்த பாக்ஸை தள்ளி விட்டு போக போகிறாங்க. நீ என்ன ஹேர் ஸ்டைலு மண்டேவே காணா என்ன என்னடா தாயம், ஒரு தாயம் ஒரு 12 அடி குச்சிக்காரி ஒரு 2. இங்கே 100 நாள் வேலை இருக்கா உடையநாதபுரத்தில்? ஆமாம், புழு புழுன்னு இருக்கும்ல அவங்க. ஆமா, அங்கே போகும்போது 12 தாயக்கட்டையை கொண்டு வா. கிளவிய எதுக்கு சுப்பிங்கர் விளையாடுற? எங்கள் ஊரில் 2 கிளவி, எங்கள் ஊர் களிச்சேரியில் புளிய மரத்து கீழே நின்று சிப்பிங்கர் விளையாடுதுங்க. இங்கஞ்சா 2 பயலுக பார்த்துட்டு செம்ம பிகரா இருக்கே போய் சோல்ற தட்டியிருக்காங்க. அது என்னப்பா இருக்கு, விறகோட விழுந்து விதரில் அடிச்சு. என்னப்பா வா பொன்னாட ஓத்தனமா தலைவா. என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்காதப்பா அண்ணே, பொன்னாட ஓத்தனமா. ஏழை ஏழை அண்ணனை கொண்டுட்டு போ, சங்க பிடிக்கிறான்டா. இளைஞர் மன்ற சார்பாக எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய உடையநாதபுரம் அன்பு தம்பிகளுக்கெல்லாம் நன்றி நன்றி. ஏழை இந்த துண்டு போட்டவனை கூப்பிட்றா. முண்டாமே கட்டி குடிச்ச துண்டை போட்டிருக்கான்டா. அத்தி வேர்வன் ஆத்தம்டா அம்மோ. எம்கேஆர் ரசிகர் மன்ற தலைவர் சந்தோஷ், நீ என்னைக்குமே சந்தோஷமா இரு. அருமை அருமை. ஏலே இருடா தம்பி, துண்டு போடுறது பெருமைதான், இவ்வளோ கேவலமாக போடக்கூடாது. பழைய துண்டை துவைச்சு கொண்டு வந்து போடுறாத்தா. அடுத்த வருஷம் உங்கள் ஐயா விட்டு கோமணத்தை போடு, இல்லைன்னா பிள்ளை வெளியே இருந்த பேம்பஸை கொண்டு என் தலையில் ஓடு. பேப்பயமே நீ பப்புன்னு நினச்சியா என்ன நினச்சா? ஒரு பாட்டு பாடுவோம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஏ பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலை சுமந்தான் ஜாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. இருமுடிய தலை சுமந்தான் ஜாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. ஏ பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரா. ஐயப்பா மலையெல்ல போட்டுக்கிட்டும் வாரா, மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், மலையெல்ல போட்டுக்கிட்டும் வாரா. சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா 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 நதிக்கரை ஓரம் பட்டணத்து மன்னர் வந்த நேரா. ஐயப்பா கொல்லி மலை ராணி மலை பிறகு மலை 5 மலை. கொல்லிமலை விறகுமலை ராணிமலை 5 மலை. கொல்லிமலை ஆமா ராணிமலை ராணிமலை பிறகுமலை விறகுமலை 5 மலை. 5 மலை. 5 மலை பாருங்க, ஆமா அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. ஏ 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பா ஐயப்பன் ஐயப்பன் பாட்டு படிச்சா ஒரு உள்ள கை தட்டாது. இதுவே ஆளுமா டோலுமான்னு எல்லாம் தட்டுவேன். ஐயப்பன் ஐயப்பன் யார்? இடியப்பம்.
ஐயப்பனுக்கு இடியப்பம்ட்டான் பார். எம்கேஆர் பயலுக இவன் திருந்தவே மாட்டேன். இவன் வருங்காலத்தில் எத்தனை கூடிய கெடுக்க போறான் இவன் பேப்பைய. ஐயப்பன் முருகனுக்கு மாலை ஓடுற எங்க அண்ணன் தம்பி இருந்தா கை தூக்குங்கப்பு என் ஜாமியெல்லாம். கையை கீழே ஓடுறது நல்லது. ஆளு குறைஞ்சிருச்சு. முதல்லாம் கிராமத்தில் பார்த்தா வீடு தவறாம மாலை. புருஷன் ஐயப்பனுக்குன்னா பொண்டாட்டி ஓம் சக்தி. ஏனாப்பா ஓம் சக்தி சொன்ன போதே என்கிட்ட ஒரு மாதிரி நெளியுறீங்களே. டிரைவர் அம்மா டிரைவரு, டிரைவரு, டிரைவர் அம்மா டிரைவரு, ஓம் சக்தி டிரைவரு. அந்த டிரைவர் ஃபோன் நம்பர் இருக்காடா. ஆளு ஒல்லியா இருக்கேன், குத்தாட்டம் அப்படி போட்டான்டா. டிரைவர் அம்மா. ஏன்னா நான் சொல்லித்தேன் போன வருஷம் ஒரு பசவே கவுத்திருச்சு. என்னப்பா யானை கதை புடுங்குச்சு இருடா. யானை என்ன பண்ணுச்சு, தலையில மண்ணள்ளி போடுச்சு. மாலை எல்லாரும் கவனிங்க. எல்லாரும் பேசுனா இது என்னப்பா அது? அமைதியா இருந்தா நாடகம் நல்லா இருக்கும். நான் ஒரு மஞ்சூர் மாடு மாதிரி தான். நான் பாட்டுக்கு நேற்று வீர சோளத்தில் அப்படி தான் பண்ணிவிட்டாங்க. பயில உரம் சேர்ந்து நாடகத்தை கெடுத்தே விட்டேன். அந்த மாதிரி நீங்கள் பேசினீங்கன்னா நாடகத்தை கெடுத்தே விட்டுருவேன் நான். உடையநாதபுரத்துக்கு வெளியூர்லேருந்துலாம் வந்திருப்பாப்பா. 10 ஊரில் போய் சொல்லணும்டா. அந்த ஊர் பயில தங்க முட்டு நாளைக்கு லேசாக பேசக்கூடாதுடா. நீங்கள்லாம் படித்து பெரிய ஆளாக வாங்கடா. அந்த மாதிரி தங்கச்சிலாம் கை தட்டுதுங்க. விளக்கமாக இருந்தால் எடுத்தது அடிக்கத்தா. எல்லாரும் அமைதியாக இருங்கப்பா. ஆளாளு கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா இது ஆடல் பாடல் கிடையாது. ஆடல் பாடல்னா நீ என்ன வேணா கத்தலாம். அவங்க அந்த இசை அந்த பாட்டுக்காக நடனம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. இது அப்படி கிடையாது. பேசுகிற வார்த்தை புரியணும். அதே உண்மை. ஈலிசை நாடகம். இந்த ஊரில் நாடகமாடா அப்படி வெடி வெடிக்குது. அதா கராட்டமா? அப்போ போய் 2 குத்து குத்திட்டு வா. தாய்மாரில் பூரா இங்கே இருக்கு. அதுக்குதான் படிப்புலையும் அதுக்குதான். பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் 100 100 வாங்கின பிள்ளை இருக்காதான். கை தூக்கும் யாராவது பிள்ளைய நல்லா படிச்சுக்கலாம். சுத்தம் அதுகளையும் கெடுத்து விட்டாங்க. அதே எதுக்குள்ள கை தூட்டுறேன் அந்த சூத்து ஊற்றி. ஏன்னா பிள்ளைகள் ஏன் அப்படி இருக்காங்கன்னா அவன் பிறந்தது அப்படி. 1/2 கிலோ 1.5 கிலோ பெத்தெடுத்து அப்படித்தான் இருப்பாங்க. அந்த காலத்தில் எங்கள் ஐயா கோடாங்கெல்லாம் செம்புரியாடு மேய்ச்சிட்டு வந்து பிள்ளை வத்து கிடக்குமா 1/2 டன்னில் கிடப்பான். பிள்ளை 1/2 டன்னு, பொண்டாட்டி 3/4 டன். வண்டியில் ஆஸ்பத்திரிலேருந்து கூட்டு வருவாங்க. மாடு நாக்கு தள்ளிடும். எங்கள் ஐயாலாம் தாருக்கப்பட்ட குத்துவார். என்னடி கண்டால் நெளிக்கிற மாடு மோ மயனை போய் கிழுக்கு ஆட்டுவாங்க. அவன் அப்படியே பார்த்தா கட்லா கண்ட மாதிரி கிடப்பேன். இப்போ பிள்ளை வத்து தூக்கிட்டு வருது மூட்டுக்கான வெள்ளலி மாதிரி. பிரியா அவன் மயனை காட்டுறி மணிப்பரசுக்குள்ள ஊரே கருவில் விழுந்து ஓடி ஐயோ கீரி பிள்ளையை தூக்கிட்டு வட்டார். இங்கிட்டு பூரா சிரிக்குது. ஏத்தா பிள்ளை வைத்தாலும் போதும் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஊட்டச்சத்து வேணும். பழைய மாதிரி பொம்பளையால பூரா அம்மியை போட்டு அரைங்கன்னு சொன்னால் எந்த பொம்பளை வீட்டில் குடியிருப்பேன்? அம்மிக்கல்லை தூக்கி புரிச்சேன் தலையில் ஓட்டுக்கிட்டு போயிடுவேன். முதல்ல அம்மியில் போட்டு அரைக்கும் போது ஒரு சத்தம் வருங்க. அப்பத்தாலும் அரைக்கும் யகு யகு யகுன்னு. இப்போ பூரா கிரைண்டர் தான். சுச்சியை போட்டால் கரு புறன்னு குலவிலாம் பிடுங்கி முகத்தில் அடிச்சு புருஷனை பார்த்தா சட்டிலாம் கிழிஞ்சு. நாளைக்கு இதை பூரா கொண்டு போய் பரீட்சையில் எழுதுங்கப்பா. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதே அப்பெல்லாம் நம்ம பயப்படுவோம். பள்ளிக்கூடம் போனால் நம்மலாம் நடுங்கி போவோம். வாத்தியார் இன்னைக்கு உரிச்சிருவாரு. ஆமா இடியப்ப வாத்தியாருக்கே இடியப்ப முடிஞ்சான் பாரு. அவன் தான் நல்ல ஸ்டூடெண்ட். இப்போ பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியார் போக பயப்படுறார். திங்கக்கிழமை ஆயிட்டா பொண்டாட்டி காலை பிடிச்சி அழுகிறார். நான் பள்ளிக்கூடம் போலாட்டி பொண்டாட்டி இட்லியை பிணைஞ்சு வாத்தியாருக்கு ஊற்றுது. என் செல்ல குட்டியில் சுச்சு சுச்சு. வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் பள்ளிக்கூடமா, சனி ஞாயிறு லீவா. அவர் வாத்தியார் நான் போக மாட்டேன். பையில கூட்டு சேர்ந்து என்னை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. வாத்தியார் அடிக்கிறேன். எதுக்கு அடிக்கிறேன்? நக்கிறதுக்கு அவனை இல்லடா. வாத்தியார் என்பவர் யார்? பெத்த தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பன் யாருன்னா பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகை. சும்மா கிடையாது. வாத்தியார்கிட்ட ஒழுக்கமா படிச்சதுனால தான்டா உலக நாட்டுக்கு பயன் காட்டினார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர். கை தட்டுது. ஏன் தாய் பூரா நல்லா இருக்கணும் தான். எத்தனை பேர் சோத்து பாலில் தண்ணி ஊற்றாம வந்தியோ? உங்கள் ஞாபகம் பூரா வீட்டில் தானே இருக்கேன். பிரித்து எப்படி இருக்கோ அதிகம். இப்போ பூரா மெட்ராஸில் இருக்கீங்களாத்தா? உடையநாதபுரத்தில் ஆள் இருக்கா இல்லை பூரா வெளியூரில் போயிட்டீங்களா? இல்லை அவன் எதிர்த்து பேசுகிறான்டா வெளியூர் போயிட்டோம்னு. ஏன்னா இன்னைக்கு கிராமங்கள் பூராமே நகரத்தை நாடி போயிட்டாங்க. பிள்ளையை படிக்க வைக்கணும்.
ஆனால் 1000 தான் நீங்க எந்த ஊருக்கு போனாலும் தான் பிறந்த மண்ணில் உள்ள சுகம் எங்கேயுமே இருக்காது. எங்க ஊர்லாம் களிச்சேரி தான், சுத்தி உடம்புறான் காளிமுனி, அங்கிட்டு பார்த்தா வயக்காடு. 7 வீடு தான். சாயந்தரம் 5:30க்குள்ள கதை அடைச்சிருவாங்க. ஏன்னா இவன் வீட்டில் அவன் பேச மாட்டேன், அவன் வீட்டில் அவன் பேச மாட்டேன். எதிர்த்த வீட்டில் செம்பரியாட்டை தூக்கிட்டு போயிருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரன் லைட் அடித்து காமிச்சிருக்கேன், முள்ள குத்திராம குத்திட்டு போங்க அப்போ. எதுக்கு 1000 தேர்தல் உன் தங்கச்சி வீட்டுக்காரன் அவன் ஆட்டை தூக்கிட்டு போகிறேன், ஏன்டா ஓடி போய் தடுக்கலன்னு கேட்டான். அன்னைக்கு நான் கணேஷ் போயில கேட்டேன், தரமாட்டேன்ட்டேன். கணேஷ் போயில கிளம்பிட்டேன். ஏன்னா அன்றைய காலத்தில் இதே உடையநாதபுரம் எடுத்துக்கங்க, எங்கள் ஐயாக்கு உள்ள காலத்தில் ஒரு வீட்டில் ஆடு கத்துச்சுன்னா ஊரே எழுந்திருக்கேன். என்னடா அவன் கிட்னி வீட்டில் ஆடு கத்துது, அருவாளர்ரா கம்பர்ரா தரங்கர்றான்னு போனாங்க. இப்போ பூரா வீட்டை பிடிக்கிட்டு கேமரா, சிசிடிவி கேமரா பூராத்தையும் அள்ளிட்டு போயிடுறாங்க. மறுநாள் காலையில் ஊரே டிவியில் போட்டுக்கிட்டு அவன் முறையே வீட்டில் தானே இறங்கியிருக்காங்க. அந்த வத்தியா அந்த செருப்பை கலட்டேன் பாரு, இந்தா அவன் ஆட்டை 2 தூக்கிட்டேன், இந்த வர ஆமாப்பா அவன் பீரலை உடைக்கிறான் பார்த்தா பீரலை உடைக்கிறான் பாரு. இதை பார்த்து என்ன பண்ண போகிறேன்? எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்று நினைத்து தமிழனுக்கு தமிழன் ஆதரவு கொடுத்தாத்தான் இன்னும் போகிற காலத்தில் நம்மெல்லாம் பொழைக்க முடியும். உங்களுக்கு நீங்களே அடிச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கு சிரிப்பாக போயிடும். அதனால எல்லாம் ஒற்றுமையாக இருங்க. ஆத்தான் இவங்க திருந்த மாட்டாங்க. ஒரு பாட்டு பாடுவோம். எக்கோய் ஹலோ தென்பாண்டி தங்கப்பாண்டி பால் பாண்டி, தங்கப்பாண்டி பால் பாண்டி, எத்தனை பாண்டி ஊருக்குள்ள இருந்தாலும் யாருக்கும் தெரியல. நம்ம தென்பாண்டி ராமேஸ்வரம் பேய்க்கிறம்பில் பிறந்தா அவர் யாரு? அவர்தான் ஏவுகணை நாயகன் என்று சொல்லி உடையநாதபுரம் மேடையில கொஞ்ச நேரம் நல்ல மனுஷன் புகழப்பாடு. தென்பாண்டி ராமநாடு, தென்பாண்டி ராமநாடு, தென்பாண்டி ஏ ராமநாடு, ராமநாடு, ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் படுத்திருப்பது பேய்க்கருப்பா, பேய்க்கருப்பா, அவர்தான் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி காவல்துறை அதிகாரி. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையும் உடைத்து காட்டி வெற்றிகளை குய்த்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. ஏதென்பாண்டி ராம 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 ராமநாடு, ராமநாடு, ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்க பேய்க்கருப்பா, பேய்க்கரும்பா, அவர்தான் அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவாரா. ஏ பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவனா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்கள கனவுகான சொன்னாரையா. ஏதென்பாண்டி ராமநாடு, ராமநாடு, ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருப்பது பேய்க்கருப்பா, பேய்க்கரும்பா, அவர்தான் அப்துல் கலாம். விண்மீது கனகே மீனா, தமிழக மண் மீது புகழ்ந்து மீனா. ஏவின் மீது கனை ஏறினார், தமிழக மண் மீது அதை தூவினார். எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. ஏதென்பாண்டி ராமநாடு, ராமநாடு, ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு பேய்க்கரும்பா, அவர்தான் அப்துல் கலாம். இந்தியாவில் உள்ள எத்தனை மாநிலங்கள் ஏவுகணை நாயகனை மறந்தாலும் இந்த உலகம் உள்ளவரை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை என் தமிழர்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். ஜெய்ஹிந்த். விவேக் ராஜு உடையநாதபுரம் சார்பாக 501 அவராது டீசலுக்கு காசு கொடுத்தாரே, நீ ஒரு 1000 ரூபா கொடு. எப்போ தர்ற? பிக்கப் ஆகணுமா? சூட ஏறணுன்னே அப்போ போய் அடுப்பில் உட்காரு. எங்கள் அண்ணன் சொல்லுதுவாரு, சூடு ஏறணுமா? சூடு ஏறணும்னா என்ன ஒன்று, பொன்னாடியை பொத்தி விட்டுருவான். 6 மணி எடுத்து கொண்டிருக்கும்.
மேற்கு கொட்டக்குடி யாதவர் சங்கம் சார்பாக எனக்கு 501 நன்றி என் அன்பு தம்பி சபரி. மேற்கு கொட்டக்குடி யாதவர் சங்கத்திலிருந்து என் தம்பி சபரி சார்பாக 501. ஒரு தடவை தான் சொல்லி இன்னொரு தடவை அப்போ 100 ரூபா வாங்கடா அவன்கிட்ட. இவருங்க மேடையில் சிரிப்பு நடிகர் மற்றும் திரைப்பட நடிகர் அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். அங்கே போய் பேசுறீ யாரு கேட்கு இங்கே வாவே. இங்கே ஆரம்பணித்து கொண்டிருக்கும் எனது அன்பு தம்பி காரியாபட்டி அருகாமல வக்கனக்குண்டு மண்ணின் மைந்தன் கருப்பசாமி அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறாரு உடையநாதபுரம் கிராமத்தார் சார்பாக. மிருதங்கத்தோடு அன்பு தம்பி காரியாபட்டி அருகாமல தோப்பூர் மண்ணின் மைந்தன் தம்பி மருது அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே பலவாத்தினுடைய அன்பு மருமகன் எஸ் ரூபன் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார். இங்கே தாளமுத்து கொண்டிருக்க அன்பு தம்பி மணிவேல் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். உறங்காப்புலி சந்தோஷ் சார்பாக 501. யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு மகன் நமது நரிக்குடி அருகாமுள்ள குறிவினந்த மண்ணின் மைந்தன் மகன் பாண்டி அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். உறங்காப்புலி சந்தோஷ். யூடியூப் சேனல் அவன் தான் எல்லா பேர்த்தையும் சந்தோஷப்படுத்த கைக்கு அனுப்பி விடுவேன் செல்லுக்கு. வர வர அவனும் கணத்துட்டேன். குத்த வேணாம் கையில் விடு அண்ணே, குத்த வேணாம். நீ பாட்டு குத்தி விட்டு போயிடுவ. காலையில் 12,000 செலவழிக்கணும். இருக்கட்டும் என்ன பண்ண சொல்கிறேன். அவ்வளோதான் நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். சரி விடு. நம்ம பாட்டையும் எப்படி சாகுவார்னு யாரு கண்டான். சரி சரி விடு நான் பார்த்துக்கிறேன். சரி இவ்வளோ சோகமா 500 ரூபா கொடுக்க போகுது. ஏகே கதிர்வேல் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என் சிங்கக்குட்டி சார்பாக ரூபாய் 1001. மீசையை குறைக்காத பையன்லாம் போயிடும். அவரா சரி சரி நீ பிரசன்ட் மாதிரி வந்தியாப்பா. நீ வியாபாரி போய் துண்டுக்குள்ள கையை விட்டு போ. 1 மணி நேரம் 10 கடை. பாண்டி கோயில 100 கடை வெட்டுறாங்க. அவங்க என்ன சொல்றது? ஒட்டு நல்லா ஆட்டு வெதரா சுட்டு தின்னு. என் தம்பி என்னவா என் தம்பிட்ட வாங்கிட்டு வா. விவேக் ராஜீவ் காந்தி என் தம்பி சார்பாக ரூபாய் 501. நன்றி நன்றி தம்பி. வா அங்கிட்டு முன்னாடி வா. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ கதிர்வேல் அண்ணன் சார்பாக 1001. நன்றி தம்பி. எங்கன உட்காந்துருந்த? அங்கனே உட்கார்ந்த பாருங்க. இவங்க திருந்த மாட்டாங்கடா. ஆனப்பா சரி அவன் ஒரு ஆள் ஓதமுடா ஊரை கடத்து போறான்டா. அவனை சீக்கிரம் எல்லாரும் சேர்ந்து சிங்கப்பூர் அனுப்புறது நல்லது. அப்படி சொல்லு சிங்கம். அப்படி சொல்ற சிங்கம். ஏன் அங்கே போய் நின்று பேசுவேன்? மைக் எதுக்கு இருக்கு சிங்கம்? மைக்கில் பேசு, பயப்படாத. பூரா என் தம்பியே தான். ஆனால் நான் சொல்றதை யாருமே கேட்கலையாடா. இந்தா இடியப்பம்ட்டேன். இடியப்பம் வேணாம், போய் அடுப்பு பற்ற வச்சு பூரி சுடு. இங்கே வாடா. பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் உடையநாதபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். அவ்வளோதான் முடிஞ்சு. எம்கேஆர் தம்பி பயலுக. ஏய் இன்னும் போகிற காலத்தில் நாடக நடிகர்லாம் ரோசப்பட்டீங்கன்னா ஆளுக்கு எங்கிட்ட சம்சாய வரத்துக்கு போயிருங்க. ரோசம் வெக்கெல்லாம் உதுத்தாத்தே நாடகம் ஆட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆகி போச்சுடா. அந்த பட்டாசு பாலுன்றேன். சேரில் தம்பி சேரில் ஒழுங்கா உட்காருப்பா. அவங்களுக்கு பார்க்கும்போது கோழி குஞ்சு மாதிரி தெரிந்து கொண்டு போய் முள்ளுக்குள்ள போட்டுக்குறாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்று சொன்னால் எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வருது? இவ்வளோ வாய் பேசுறீங்களடா. அருமை அருமை. இவன் ராக்கெட்டுன்ட்டேன், அவன் புசுவானம்ட்டேன், இவன் இடியப்பம். ஆனால் அப்துல் கலாம் ஐயாவெல்லாம் உண்மையிலே அவர் நல்லா இருக்கணும். அப்பயே செத்துட்டார். இப்போ இருந்தால் இவங்களே கொண்டுருவாங்க. அவர்கிட்டே போய் ஐயா இடியப்பம்னு இருப்பாங்க. அவர் எழுதி வச்சுட்டு நாடுக்கு நின்றுப்பார். ஏவுகணை நாயகன் இடியப்பம். ஏழை உங்கள் காலில் கூட விழுகிறேன்டா, பேசாம பாருங்கடா ஐயா. இதுக்கெல்லாம் பொறுப்பு நான் கிடையாது. இடியப்பம்னு ஒருத்தர் ஏவி விட்டு போனேன், என் தலையில் விழுந்துருச்சு. கப்ளிங் ஓஸ் அது என் தலையில் விழுந்துருச்சு.
மேலூர்ல ஒருத்தர் இருக்கான் பாண்டா முண்டை. அவன் எதுக்கு எடுத்தாலும் வணக்கண்டா புள்ள, தாயமங்கலம் சேவக்கறி பயலுகடா, அப்பொண்ணு இப்பொண்ணு கவட்டில் பொண்ணுண்டேன். ஏன் தலையில விழுந்துருச்சு. சரி இவங்க 2 பேரும் தேவை சொல்லிட்டு போனாங்க. நம்ம நிம்மதியா இருப்போம்னு பார்த்தா கூமாப்பட்டி தங்கப்பாண்டி எங்க என்னங்கண்டே என் கவட்டிலே விழுந்துருச்சு. ஆனா அவன் நல்லவன். ஒரே வார்த்தை தான், ஒரு இழுதான் இழுத்தேன். எங்கேன் சீத்தமிழ் வரைக்கும் போயிட்டேன். நான் இந்த இருக்க சிங்கமுனாரிக்கு போக முடியல. அவன் அழகான பொம்பளை புள்ள, யாரும் இல்லைன்னு தெரியல, கட்டி பிடிச்சி உருள்றேன் சீத்தமில்ல. இப்படின்றேன் அப்படி இஞ்சிட்டு பழகா அருமையா இருக்கேன். ஏன்ட்ட வர்ற டான்ஸை பாரு, இந்த இன்னைக்கு வர்ற சாந்திலாம் பாரு, அப்படியே கீரிப்புள்ள குட்டி மாதிரி. கத்தார்ல இருந்து பாக்குறாங்களா, படத்துக்கிட்டு பார்க்க சொல்லுப்பா. இல்லை கத்தாரோ கத்தாலையோ எங்கேருந்து வேணாலும் இன்னைக்கு வீடியோ கால் பேசலாமடா. அது 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா நம்ம ஆச்சரியமா பார்க்கலாம். ஹலோ ஹலோ, இன்னைக்கு விழிப்புணர்வு பாட்டு, வளர்ந்து வரக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு இந்த பாட்டு சமர்ப்பணம். என் தம்பிகள் எல்லாம் ஒரு சிலர் கெட்டு போகும்போது நமக்கு அவ்வளோ மனசு வலிக்குது. உங்கள் மத்தியிலே பப்புனா நிற்கக்கூடிய இந்த எம்கேஆரும் 8 ஆண்டுக்கு முன்பாக பெருங்கொண்ட ஒரு குடிகாரன் என்பதை இந்த மேடையிலே சொல்றேன். நான் குடியை விட்டதுனால தான் எத்தனையோ லட்சம் மக்களை சம்பாதித்தேன். இன்னைக்கு ஒரு அன்பாலயை வச்சு நடத்துறேன்னா குடியை விட்டதுனால தான். உங்க எல்லாத்தையும் பாதம் தொட்டு கேட்குறேன். நீங்க நினைக்கிறீங்க தண்ணியை போட்டாத்தேன் 4 எலும்பு சேர்த்து திங்க முடியும்னு தண்ணியை போடுற, தண்ணியை அடிச்சாத்தேன் முளைப்பாறைக்கு முன்னாடி குத்தாட்டம் போட முடியும்னு நீ தண்ணி அடிக்கிற. ஆனால் மதுரை மீனாட்சி மருத்துவமனைக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அங்கே எத்தனை பேர்த்தை காப்பாற்றி விட்டுருக்கேன். இதெல்லாம் இந்த நாடகத்தில் கிடைத்த பேர் தான். ஆனால் அங்கே அதிக பேஷண்ட் எதில் சேர்றாங்கன்னா தண்ணி அடித்து கிட்னி இழந்தவர்கள் தான் அதிகம். எச்சரிக்கிறேன் இளைய சமுதாயத்தை, எல்லாரும் கண்ட்ரோலோட இருங்க. சரக்கு யாரை காட்ட சொல்ற? கே காட்டுராசா சார்பாக 501. நன்றி என் தம்பி, ரொம்ப நன்றி. மேலத்தூவல் கோனார் இந்த பழைய மாலையை தூக்கிட்டு வந்துட்டாங்க. தம்பி ஒரு அளவு தான் ஏன்டா முண்டை, ஒரு குடம் தண்ணியை தூக்கி போட்டு தம்பி பேசாம என்னை மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சிருங்கப்பா. நான் தாயியா செத்துறேன். வருஷம் வருஷம் எப்படியாவது விழாவை நடத்திடுங்க. கோக்கு மாக்கு தானே கொண்டு வந்த பேப்பை மேனே ஏத்தா என்னத்தா சிரிக்கிறிய? ஒரு குடம் தண்ணியை நினைச்சு கொண்டு வந்து போடுறாங்க ஏத்தா. ஏலே விதி, நான் என்ன செய்ய? அது தம்பி தண்ணிலாம் நினைக்கக்கூடாது தம்பி, ஆசிட்டை கொண்டு வந்து கோக்குமாக்கு பயலுக அப்படித்தானே இருப்பாங்க. அருமையான வசனம்டா. கோக்குமாக்கு பயலுக, குட்டூரமா, முகர பாய்ஸ் இதெல்லாம் வைங்க. கட் அவுட் வச்சிருக்காங்க ஒரு ஊர்ல. பக்கத்தில் போய் பார்க்குறேன், பார்த்துட்டு இல்லை பொத்திட்டு போடா, அதே வசனம். சின்ன பையன் சேர்ந்து அடிச்சிருக்காங்க, ரொம்ப பார்க்காதீய கூசுது, அதான் டைலாக். என்னத்த சொல்ல, நான் என்ன கருத்து சொன்னாலும் யாரும் கேட்குற மாதிரி கிடையாது. அம்பளி போலாங்கி இந்த தண்ணி மாலையை போட்டு என் ஆடையை நினைத்து விட்ட கோக்குமாக்கு பாய்ஸ், ரொம்ப நன்றி தம்பி. அருமையான செகதி அழித்து வந்து எரிங்கடா. போனவே காணாமா? நீனா எப்படித்தான் குடும்பம் பிழைக்க போறியோ? கண்ணாடியை கலட்டுனா நீ உனக்கு உடையநாதபுரம் தெரியாம என்னைக்கு ஒரிசா போக போறியோ? உன்னையெல்லாம் பெரியமா மைன்னு சொல்றதுக்கு கேவலப்ப. திவ்யா ரேடியோ சார்பாக ரூபாய் 501. செல்ல எடுத்துட்டியா? செல்ல சட்டிக்குள்ள வை, அப்பத்தான் பாயிண்ட் உடஞ்சாலும் ஏறும். எப்பா ஆட்டியா வரி, நீ என்ன உள்ள போய் பொம்பளைகளை பார்த்துட்டு போறியா இல்லை இப்படியே அண்ணத்துறியா? உங்களை எல்லாம் நான் அண்ணன் தம்பின்னு சொல்றதுக்கு நான் என்னத்த செய்வேன்? என்னை பாடா படுத்துறாங்க. ஒரு உள்ள கேட்கல, தண்ணியை நினைச்சிட்டு வர்றேன், ஒருத்தன் கோக்குமாக்குன்றியா, கப்புளிங்கின்றியா. மீசக்கார மாப்பிள்ளை கிடையாது மச்சான். வாங்க மச்சான், தொங்காசு மச்சான். எக்கோ இப்பா என் தம்பி உண்மையிலேயே மைசெட்டு போடுற உடையநாதபுரம் ஆர்கே கண்ணனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். மாய கண்ணன் தானே?
ஓனர் தானே இவன் தம்பி நம்ம ஊர் தானடா வாழ்த்துக்கள் அவன் சூப்பரா ஆப்ரேட் பண்ணேன் பாரு இன்னைக்கு சோறு ஓடலையா நாளைக்கு வாங்கப்பா எங்க ஏறி உட்காந்துருக்காங்கடா கரம்ப தவளை மாதிரி மைசெட்டு உரிமையாளரா ஓமேனாரா சிச்சுக்க வெக்கம் இல்லாம இன்னும் ஒரு 5-6 பிள்ளைய பத்து விடு சிப்பிங்கர் விளையாட்டுட்டு உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு அப்பத்தான் போச்சு சார் போய் என் தங்கம் உண்மையிலே என் தம்பி இளைய சமுதாயத்திலே ஒரு வாலிபனா இருந்து தான் செய்யும் தொழில் தெய்வம் என்று அழகா செய்து கொண்டிருக்கிறான் என் தம்பிக்கு வாழ்த்துக்கள் நீ நல்லா இருக்கணும்டா இன்னும் கல்யாணம் ஆகலடா நான் இருக்கேன்டா பொண்ணு வாக்கடா ஆனா எது சொன்னாலும் உங்களுக்கு குத்தமேறத்தே தெரியும் ரெடி சாங் சாட்டி எல்லாரும் இந்த பாட்டை கவனமா கேளுங்க என் தாய்மாரெல்லாம் இந்த பாட்டை கேட்டு கை தட்டணும் அப்பத்தான் ஒரு சிலருக்கு புத்தி வரும் வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே இந்த குடினால பல குடும்பம் தெருவில் வாடுமே வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா பட்ட டாஸ்மார் கடை குடியத்தானி மறந்தாயா பட்ட டாஸ்மார் கடை குடியத்தானி மறந்தாயா நமக்கு வீணா மது பழக்கம் வீணா உங்க குடி பழக்கம் நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற நமக்கு வீணா மது பழக்கம் வீணா உங்க குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை மனைவி முள்ள நம்ம அப்பே நம்பி இருக்கிற ஜீவனெல்லாம் இந்த குடினால தமிழ்நாட்டில பல குடும்பம் தெருவில் வாடுது நன்றி கைதட்டின தாய்மார்களுக்கு நன்றி ஏன்னா அதுகளுக்கு தான் தெரியும் இந்த வேதனை எல்லாம் ஆத்தா சரி அவன் தான் நான் சொன்ன எலி அருமையா பறந்துருக்கேன் உட்காருப்பா அவன் பேரே எலிதானா சரி உண்மையிலேயே ஆண்களுக்கு பூரா சொல்கிறோம் நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு வர்ற கொடுமையெல்லாம் அந்த பொம்பளை ஆளுக எப்படி தாங்கிக்கிட்டு குடும்பம் நடத்துவதில் நல்லா இருக்கணும் தான் நீங்கள்லாம் தண்ணி அடித்தால கூட விட்டு இந்த புயலையை போட்டு வர்றவனுக்கெல்லாம் முத்தம் கொடுக்காத புருஷங்களுக்கெல்லாம் எங்கிட்ட வேற எங்கள் அக்கா சிரிக்குது மச்சான் புயலை போட்டு வராக்கா புயலை போட்டு உதட்டுக்கு வருவாங்க தான் ஒன்று வருவேன் சிறுநாய் பீவாட வர்றோம் ஏய் இதை யாராவது சொல்லுங்கப்பா ஏன் போதும்டா நம்ம உள்ள போறது நல்லதுதான் என்ன கரத்திலும் பொன்னலாம் குடியே மதிக்கு மரியா குறியே ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகா உடையநாதபுரம் கிராமத்திலே அலுவலத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் முளப்பாரி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு நடிக்கக்கூடிய நாடகம் கதம்பம் காமிக் எனும் சின்ன கருப்பு பெரியரப்பு நாடகம் நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அன்பு தம்பி எங்களது புத்தானத்தை சேர்ந்த சின்னத்துரை அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அண்ணனுக்கு நிகர் தம்பியா தம்பிக்கு நிகர் அண்ணனா அதே சேம் டு அருவா எனது அன்பு தம்பி கார்த்திக் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நகைச்சுவை மன்னன்
நகைச்சுவை மாமணி என்னுடைய அன்பு தம்பி சரத்குமார் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்து பார்த்த உடனே மக்கள் எல்லாம் சிரிச்சு உருள்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு சைனா முகம், சின்ன கீரிப்புள்ள முண்டை. எனது தங்கம் தம்பி ராஜ்குமார் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்து பாசத்துக்குரிய எனது அண்ணன் இங்க வந்திருக்காங்க. முத்து பிரகாஷ் அண்ணன், முன்னாள் முதலமைச்சரும் டாக்டர் கலைஞர் ஐயாவுடைய வீட்டிலே கலைஞர் ஐயா, தயாளம்மா அத்தனை பேருமே எங்கள் அண்ணன் கையில் தான் சாப்பிடுகிறார்கள். இந்நாள் முதலமைச்சர் எங்க ஐயா ஸ்டாலின் வரைக்கும் எங்க அண்ணன் முத்துப்பிரகாஷ் அண்ணன் வந்திருக்கு. எங்கள் அண்ணன் முத்துப்பிரகாஷ் அண்ணன் சார்பாக ஆமாம், ஏன்னா டாக்டர் கலைஞர் ஐயா துணைவியார், அன்பு தாயார் தயாளம்மா நிறைய தடவை வீடியோ காலில் என்னுடைய பாட்டை கேஸ் ரசிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் அண்ணன் தான் காரணம். கோபாலபுரத்தில் தான் இங்கே சமைக்குது. நன்றி 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 அன்னை சார்பாக அம்பளிப்பழம் இங்கே பெருமைப்படுத்தி அண்ணனுக்கு நன்றி நன்றி நன்றி. கொடூரமா ஆடல் அரசிகள், அபிநய சுந்தரிகள், ஏன்னா இன்னைக்கு சிரிவாட்டு எல்லாமே அதுக்குதான். பாசத்துக்குரிய அருமை சகோதரி எங்கள் சாந்தி ஸ்ரீ அவர்கள் ஒரு நடன மங்கை. அதனைத் தொடர்ந்து பிற்கா எங்க துர்கா துர்கா பாசத்துக்குரிய அன்பு தங்கச்சி துர்கா அவர்கள் மற்றும் ஒரு நடன மங்கை. எத்தனைய ஆறுமணிய சக்கரவர்த்தியை பார்த்திருக்கேன். எக்கோ குறைங்க தம்பி பாடும்போது வாங்கி சிங்க சூப்பர் தங்கம். எத்தனை ஆறுமணி சக்கரவர்த்தி நான் நாடக உலகத்தில் சந்திக்காத நடிகர்களே கிடையாது. ஆனால் நான் பார்த்து ஒரு சிலரை ரசிப்பேன். அதிலே ஒரு நபராக திகழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த படித்த பட்டதாரி ஆறுமணிய சக்கரவர்த்தி. உண்மையிலே அருமையான குரல் வளம். என் தம்பி பாடுனானா அழுத பிள்ளை கூட அழுகையை நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் பாட்டை கேட்டுட்டு மறுபடியும் அழுகையை தொடங்கும். அப்படி ஒரு பாட்டுக்காரன் என் அன்பு தம்பி. அப்போ நீ பாடுற அந்த ஒத்த பாட்டில் எல்லாருமே எந்திரிச்சு போகக்கூடாது. உன்னை வாழ்த்தனும். அந்த அளவுக்கு எனக்கு பேர் வாங்கித்தா, இல்லைன்னா என் பேரை அழிச்சிரு. காரியப்பட்டி அருகாமல் உள்ளே பக்கனாங்குண்டு மண்ணின் மைந்தர் பி கருப்பசாமி அவர்கள் ஆறுமணிய பின்பாடல கருப்பு. அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா, தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி, பெத்தவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமனே தாண்டா, அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா, உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா, உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா, சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது, சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது, உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. வெட்டியில ஊர சுத்தும் வேலையத்த மகனும் உண்டு, வெட்டி பய என்ன போல எத்தனையோ பேரும் உண்டு, தட்டி
உலகத்தில் யாராக இருந்தாலும் தாயினுடைய பாசம் இல்லாமல் வளர முடியாதுப்பா. வாழ்த்துக்கள்ப்பா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவான் கோடைகிடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு வாத்தியார். இன்னைக்கு நாடக உலகத்தில் எத்தனையோ மிருதங்க சக்கரவர்த்தியை பார்த்துருப்பீங்க. நூற்றுக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய பேரும் புகழும் ஒரு வாத்தியார் யாருன்னா மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் மானாமதுரை அருகாமல் உள்ள அரசோகுளம் மண்ணின் மைந்தன் அன்பு சித்தப்பு டிவி ஜெயம் அவருடைய மாணவர்கள் தான் நாடக உலகத்திலே அதிக மிருதங்க சக்கரவர்த்தி என்பதை மேடையில் சொல்றேன். அவர் பிள்ளையார் சொல்லி போட்டு பாடம் எழுதி கொடுத்தான்னா எந்த ஒரு மாணவனும் சோட போனதில்லை. அதுல ஒரு சிங்கக்குட்டி தான் என் அன்பு தம்பி காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் தம்பி மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைத்து பேர் வாங்குவார்கள். ஒரு ஆள் போதுமையா முளைப்பாயை கொண்டு போய் செலுத்திடுவான்டா. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி இவர் என்னைக்குமே அதிரடி மண்ணே. கேரளா சண்டை மேல என்ன ஒரு ஆளே சண்டையில் விட்டுருவாங்க, அந்த அளவுக்கு அடிப்பீங்க ப்ரோ. பாசத்துக்குரிய அன்பு மாப்பிள்ளை எங்களது காட்டுப்பட்டி மண் கண்டெடுத்த அதிரடி மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தியிலே எத்தனை ஜாம்பவான் இருந்தாலும்
அதிலே ஒரு நட்சத்திரமாக திகழக்கூடிய எஸ் ரூபன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். என்ன பண்ண போறாப்புலையோ? கைதட்டலாம். கொலையை அத்துட்டேன். கேரளாவிலேருந்து நீங்கள் சண்டமாலம் கூட்டு வந்து 2 லட்சம் கொடுக்குறத விட வெறும் 2000 ரூபாயும் பசு கூலியும் கொடுத்தா கொலையை அத்து அடி பிரிச்சிடாப்புல. நீர்மலை அடியெல்லாம் கொண்டுருவாங்க. இங்கே சிறந்த முறையிலே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கிறார் பெரிய நகைச்சுவை நடிகர். நம்ம ஊருக்காக நான் தாளம் போடுறேனே அத்தை குளிக்க வந்திருக்கேன். என் அன்பு தம்பி இங்கே வாப்பா. என் அன்பு தம்பி முருகேசன் அவர்கள் சீன்தாளம். என்னப்பா அப்படியே அபிராமம் போய் பசி ஏறி போயிரு. என் காலில் விழுந்துச்சுன்னா உன் மூக்காந்தண்டா அந்துவோம் எக்கோய். அதெல்லாம் அல்லவெல்லாம் சொல்ல சொல்லல. அதை போட்டு விடு தம்பி. 2 வார்த்தை பேசுங்க. அல்ல சொல்ல. இது திமிரு மயிறு தானே. புடங்கில அடிச்சு போடுவேன். ஹலோ இல்லை அவன் என்னடா தீ குளிக்க போறேன். அவர் எந்திரிச்சு பார்க்குறாரு விளக்கன். பாடுற பாட்டுக்கு கரெக்டாக போடு. சரியா போடு. கரெக்டாக போட்டுருவேன். அவங்க 3 பேரும் பேர் வாங்கிட்டீங்க. நீங்கள் உங்கள் கூலியை வாங்கிட்டு போகலாம்யா. இவன் மாட்டிக்கிட்டேன். அவங்களால இருக்க முடியல. இதில் எப்படி பள்ளிக்கூடத்தில் இருப்பாங்க. மெதுவா தந்தியடு சாணி மச்சானே எதையோ சொல்ல தொடு சாணி கை வச்சானே. பாட்டை படிக்க சொல்றியா? பாட்டை குழி தோண்டி புதைக்க சொல்றியா? இல்ல எவ்வளவு இதா பாடிக்கிட்டு இருக்கேன். கிண்ணுன்றியாடா. அப்புறம் எப்படி போட சொல்றீங்க? கரெக்டா பூதி பண்ணாம கிச்சடி கிச்சடி அந்த சொல்றியா பாரு. உடனே கோமியத்தை குடி. நேத்து போய் தாடி வச்சவன் அவன் சொல்றேன் அறிவா எங்க கால வச்சு உட்காந்து ஏதோ பாட்டே படிக்கலடா. ஏதோ சரி சரி பாருங்க பாருங்க. கருப்பு நிலா நீதான் கலங்குவதே. கருப்பு நிலா நீதான் கலங்குவது. ஆஹா உன்னை வெட்டாத அருவாளை வீட்டில் வைக்க மாட்டான். ஏழை பெரிய உண்ணி முண்டை உண்ணி கிருஷ்ணே பாடுவாரு. ஏழை சரி சரி போட்டு இப்ப போட்டு சரியா போட்டு பாருங்க. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு. பாருங்க பாருங்க பாருங்க. ஏ பேரா பேரா அந்த தடியடு. நீயா போறது நல்லது. ஐஸ் ஐஸ்னு கம்பு கூட்டம் அலசிக்கிட்டாரே. சாமி அழைக்க போறேன்.
சூப்பர் ப்ரோ. அல்ல, உடையநாதபுரம் கிராமத்திலே முப்பாட்டே ஆண்ட சாமி வீரம் குறையலையா. எங்க பாட்டங்க ஆண்ட சாமி உடையநாதபுரத்துல நின்றுதான் விளையாடுதோ பாறையா. உடையநாதபுரம் கிராமத்திலே பாட்டங்க ஆண்ட சாமி வீரம் குறையலையா. எங்க சாமி ஊரா தத்துரமா இருக்குதோ பாறையா. இங்க உள்ள முத்துமாரி காக்குறாளையா. இந்த வாழ வந்தம்மன் ஐயனாரு இருக்கிறாளையா. மேல கன்னிசேரி கிராமத்தார் சார்பாக 1001 நல்ல இதயத்துக்கெல்லாம் நன்றி நன்றி. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு முறையாரையா ஐயா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. கள்ளிசரி காளி முனியந்தா கள்ளிசரி காளி முனியந்தா கள்ளிசரி உடமரத்தை விட்டு உடையநாதபுரத்துல வந்துதானே நிக்கிறானையா. கள்ளிசரி கம்மாயா பிறகர தாம்படுங்க உள்ள போய ஜாமீரானையா. ஏ முனியாண்டி தத்துரமா காக்குறானையா. இங்க வந்து தத்துரமா நிக்கிறானையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. ஐயா ஐயா கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. 18 படிகாரப்பா 18 படிகாரப்பா 18ஆம் படியா அளவர் கோயில் எல்லைய விட்டு உடையநாதபுரத்துக்கு வந்துதான நேரம் ஆச்சியா. உடையநாதபுர கிராமத்திலே பாட்டங்க ஆண்ட சாமி வீரம் குறையலையா. எங்க பாட்டன் சாமி நின்றதா விளையாடுது பாறையா. இங்க உள்ள சாமி பூரா வீரம் குறையலையா. அதனைத் தொடர்ந்து தெல்ல தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது ஆர்எம் கண்ணன் ஆடியோஸ் உடையநாதபுரம். ஆரம் கண்ணா கண்ணன் மைசட்டுங்க கள்ள கொண்டு எறிறாங்க எதுக்குங்க. காட்டில மேட்டில ஒளிக்கலங்க உடையநாதபுர கிராமம் மேடதானங்க. நீங்க வாழ்க வாழ்க ஆரம் கண்ணா. நீங்க வளர்க வளர்க ஆரம் கண்ணா. இந்த சீனி கல்லை வச்சு எரிஞ்சவேன் பாரு. நீ தான் எரிஞ்சியா? இந்த கல்லை வச்சு எறியக்கூடாது. செங்க கல்லை வச்சு மொழியில் ஏறி எவ்வளவு தூரத்துக்கு கேவலப்பட்டு இந்த மேடையில் நின்று நான் அன்பாலையை வச்சு பொழந்தேன். கல்லை விட்டு எறிகிறாங்க. மயிரை புடுங்கணும் மாமா. நான் ரத்தத்தில் கிடந்தா கூட அப்புறம் தான் கேட்பாங்க காலையில், என்ன மாமா ரத்தமா வடியுது. யாரா எரிஞ்சவன்? சூப்பர், அருமையா பிள்ளை வளர்த்துருக்கத்தான். ஆமா, இன்னும் பிறக்கிற பிள்ளைக்கு பெரியாஜிபத்தில் ஒரு சேரை போட்டு இவனை சேனை வைக்க சொல்லு. புழு புழுன்னு இருக்கும். சேமட் நாடகத்தை காண வருகன்னு இருக்கரங்கொப்பை அழைத்திருக்கிறார்கள் கிராம மக்கள் மற்றும் கோவைசியா யாதவர் சங்கம் உடையநாதபுரம். அத்தனை உறவுகளுக்கு நன்றி கூறி யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டலாம். அவனை ஒரு எறிங்கடா கருங்கல்ல இறிட்டு உட்காந்துருக்கேன் பார். உங்களிடம் பேசி கொண்டும் சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி அத்தனை ஜீவன் இருக்கு. ரோசப்பட்டோம்னா காப்பாற்ற முடியாது. நம்ம இப்போ மேடையில் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் கோமாளி தானே.
கோமாளியாக வாழ்ந்துட்டே போயிடுவோம். உங்களிடம் பேசி கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ்த்து என்னை வளர வைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகான். எங்கள் வாத்தியார் இல்லைன்னா நான் கிடையாது. விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயா மாணவனும், நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடம்பறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்தில் பிறந்தாலும் நான் பார்த்த தொழில் சிறுவயதிலே நான் ஆடு மாடு மேய்ச்சவன் என்பது எனக்கு பெருமை. கள்ளிசேரி கிராமத்திலே பிறந்து எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் என்னால் காப்பாற்ற முடியும். காரணம், கோடிக்கணக்கான தமிழ் உறவுகள் எனக்கு பக்கவலமாக இருக்காங்க. எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுன் காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உள்ள போய் படுக்கிறேன். இது எதுக்கு கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் நாடகத்தை கழிக்கலாம்னு பார்க்குறேன்னு நினைக்கிறேன். மேலே கன்னிசேரி கிராமத்தார் சார்பாக மீண்டும் 1001. அந்த அண்ணன் எங்கன்னு இருக்கு? அண்ணே போகாத, அது சுற்றி எறும்பு சாப்பிச்ச போட்டு விட்றா. நீ இரு, எப்படி ஒரு 30,000 கரெக்ட் பண்ணிடலாம். இரு, காசு பயலுக்கட்டா. போயிட்டு வரவா? எங்க ஊரு மாரியம்மா தங்கமல காளியம்மா நாங்கரம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி ஊத்து வளர்த்து விடு உடைய நாதவரம் முத்து மாரியம்மா.